சார்லஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளுவர் நகர், மதுரை. இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்தமைக்கு பள்ளி நிர்வாகத்திற்கும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் அன்பிற்கினிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இடையே மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மாணவிகளே, ஒரு அருமையான கட்டுக்கோப்பான ஒழுக்கம் நிறைந்த ஏழ்மையான எளிமையான குடும்பத்தில் வருகின்ற ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வைத்து படிப்பின் மூலம் அவர்களை உயர வைக்கின்ற மிகப்பெரிய புனிதமான பணியினை புனித சார்லஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மிக சிறப்பான முறையிலே நிறைவேற்றி வருவதற்கு பள்ளி கல்வித்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் ப்ரோக்ராம் நடக்குது, அமைதியா அடக்கமா உட்காந்துருக்கிறத பார்க்கும் போதே இந்த பள்ளிக்கூடம் எப்படி உங்களை எல்லாம் கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்கன்றது ஒரு சான்றாக இருக்கிறது. என்னதான் ஆசிரியர்கள் சொன்னாலும் அதை கேட்டு அதன்படி நடக்கின்ற என்னுடைய இனிய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த தேர்விலும் சரி, அதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் சரி, மிக சிறப்பான தேர்ச்சியை வழங்கி இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் இந்த புனித சார்லஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கூடம். அதோடு உங்களுடைய உடற்கல்வி ஆசிரியர் வாசித்த அந்த ஆண்டறிக்கையை பார்க்கின்ற போது மதுரை மாவட்டத்தில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகின்ற பள்ளிகளில் முதலிடத்தை பெறுகின்ற பள்ளியாக இந்த புனித சார்லஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கின்றது என்பது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. அன்னாருக்கும் அன்னாரோட ஒத்துழைப்பு வழங்குகின்ற தலைமை ஆசிரியருக்கும் அவர்களுக்கெல்லாம் அச்சாணியாக இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு விஷயம்தான். வாழ்க்கையில எப்படி பிறந்தோம் என்பதை விட எப்படி இறந்தோம் என்பதை விட எப்படி இருந்தோம் என்பதுதான் இங்க வாழ்க்கையினுடைய உச்சம். நான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு வாய்ப்பு சிறப்புரையாற்றுவதற்கு, அறிவுரை வழங்குவதற்கு, ஆலோசனைகள் வழங்குவதற்கு இவ்வளவு பெற்றோர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில், மாணவ செல்வங்கள் மத்தியில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வாய்ப்புக்கு ஒரே ஒரு கருவி காரணம் எதுனா நம்முடைய படிப்பு. அவ்வளவுதான். நாம படிக்கின்ற படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உயரத்தை கொண்டு போய் சேர்க்கும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, வாழ்க்கையில படிப்பு என்பது படிக்கின்ற போது அதனுடைய அருமை தெரியாது. படித்து முடித்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்தை நீ அடைகின்ற போது, உன்னுடைய பெற்றோருக்கு பெருமையை தேடி தருகின்ற பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைத்ததையெல்லாம் சாதித்து அந்த இடத்திற்கு வருகின்ற பொழுதுதான் உன்னுடைய படிப்பினுடைய மகத்துவம், அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அதனால என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நன்றாக படியுங்கள். நன்றாக படித்து வாழ்க்கையுடைய உயரத்திற்கு நீங்கள் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்ற ஒரே ஒரு வாழ்த்துக்களை மட்டும் கூறி, இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு மனமார்ந்த நன்றியும் கூறி, விழா சிறப்புற நடைபெறுவதற்கு வழிவிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வளரும் பயிருக்கு உரமிட்டது போலுள்ளது ஐயாவின் வாழ்த்து. ஆளுமையிலிருந்து மிகச்சிறந்த அங்கீகாரம் வசிஷ்டர்